சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய நீல ராசியான கன்னி ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஜூன் மாதத்துல கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அதிர்ஷ்டமான தேதிகளா இருக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பாதி கூட நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாளும் விடிகாலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜூன் மாசத்துல நீங்க எந்தெந்த விஷயங்களை செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேசியிருக்கேன். அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா மட்டும்தான் உங்களால தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும். உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள்ல இருந்தும் உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கன்னிராசி அன்பர்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷமா இவங்க ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. ரொம்பவே நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா பெரும்பாலான கன்னிராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில கடந்த 7 வருஷங்களா எந்த விதமான நிம்மதியும் கிடைக்கல, எந்த விதமான சந்தோஷமும் இல்ல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சில கன்னிராசிக்காரங்க வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலையும் சந்திச்சிருப்பாங்க. ஒருவேளை சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா தினம் சண்டை சச்சரவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். போதாக்குறைக்கு நிறைய பண தட்டுப்பாடுகளையும் இந்த 7 வருஷத்துல கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. ஒரு சில கன்னிராசிக்காரங்க பணத்தை மொத்தமா யாருக்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்து போயிருப்பாங்க. இதனால பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய அளவுக்கு ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது ஒரு சில கன்னிராசிக்காரங்க ஏற்பட்டிருக்கும். அப்படி சொத்துக்களை விற்க முடியாத கன்னிராசிக்காரங்க கண்டிப்பா கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல சிக்கி கடனாளிகளா மாறி இருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா ஒரு சில கன்னிராசிக்காரங்க செய்யாத தப்புக்காக பழிகளை சுமந்திருப்பாங்க. சொந்த பந்தங்கள் முன்னாடி அவமானப்பட்டு நின்று இருப்பாங்க. ஒரு சில கன்னிராசிக்காரங்க தொடர்ச்சியா ஏற்படுத்தி வந்த நெருக்கடிகளை சமாளிக்க முடியாம சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களுக்கு ஓடி போகக்கூடிய ஒரு சூழலையும் கடந்த 7 வருஷத்துல கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த 7 வருஷமா கன்னிராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற ஒன்னே இருந்திருக்காது. தொழிலையும் பெரிய அளவுல வருமானம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது, லாபங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. கஷ்டப்பட்டு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்த பணத்தை எல்லாம் ஒரே நாள்ல இழந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த மாதிரியான தொடர் நெருக்கடிகளாலேயே பெரும்பாலான கன்னிராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 7 வருஷத்துல குறைஞ்சபட்சம் 4 தடவையாவது வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. காரணமே இல்லாம இவங்க பாத்துக்கிட்டு இருந்த வேலைகள்ல இருந்து நீக்கப்பட்டிருப்பாங்க. வீண் பழிகளை சுமத்தி இவங்களை வேலையை விட்டு நிறுத்திருப்பாங்க. இது எதுவுமே இல்ல அப்படின்னாலும் விபத்துக்கள் ஏற்படுறது, உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலமாவும் பாத்துக்கிட்டு இருந்த வேலையை ஒரு சில கன்னிராசிக்காரங்க இழந்திருப்பாங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க மனசளவுல முழுமையா உடைஞ்சு போயிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளாவது கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்துமா, முன்னேற்றங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜூன் மாதத்துல உங்களோட யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில குரு, சூரியன், சுக்கிரன், புதன் அப்படின்னு 4 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. யோகஸ்தானத்துல ஏதாவது ஒரு சுபகிரகம் இருந்தாலே அந்த ஜாதகருக்கு பெரிய அளவிலான யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஜூன் மாசத்துல உங்களோட யோகஸ்தானமான ரிஷபராசியில 4 சுப கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. அதுலயும் முக்கியமா உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவானும் குரு, சுக்கிரன், சூரியன் அப்படின்னு 3 கிரகங்களோட சேர்ந்து யோகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில எதிர்பாராத யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பா ரொம்ப காலமா திருமணமே ஆகாம இருக்கீங்க, ஏதாவது ஒரு காரணத்தால உங்களோட திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். திருமணமாகி ரொம்ப காலமா நீங்க குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, உங்க யோகஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷபராசிலேயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதால தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, ஒரு சில முன்னேற்றங்களை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கறதும் இந்த ஜூன் மாசத்துல ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். இது கூடவே 9வது வீடு அப்படிங்கிறது உங்க தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கறதால இந்த ஜூன் மாசத்துல உங்க தந்தை மூலமா உங்களுக்கு ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா தந்தை வழி சொந்தங்கள் மூலமாவோ அல்லது தந்தை வழி சொத்துக்கள் மூலமாவோ ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது.
அதாவது உங்களோட தந்தை வழி சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கங்களை சந்திச்சுட்டு வரீங்க, கோர்ட் வழக்குகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துல அந்த மாதிரியான வில்லங்கங்கள் எல்லாம் முழுமையா விலகும். அந்த சொத்துக்களை விற்பனை செய்யறதுக்கோ அல்லது சொத்துக்களை அடமானமா வச்சு கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்கோ இந்த ஜூன் மாசத்துல அருமையான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது யோகஸ்தானத்துல இருக்கிற குரு பகவானோட பார்வை உங்களோட ஜென்ம ராசியான கன்னிராசியில நேரடியா பதியறதால உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் குறிப்பிடத்தகுந்த ஒரு சில முன்னேற்றங்களை இந்த ஜூன் மாசத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். அதே நேரம் சனி பகவான் உங்களோட சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில இருக்கிற காரணத்தால ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல நீங்களே எதிர்பார்க்காத சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு பக்கம் குரு பார்வை உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிட்டே வந்தாலும் இன்னொரு பக்கம் சனி பகவானால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதனால கன்னிராசிக்காரங்க குரு பார்வை கிடைச்சிருச்சே அப்படின்னு உடல் ஆரோக்கியத்துல கவனக்குறைவா இருந்துடாதீங்க. ரொம்பவே கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. உங்களோட சாப்பாடு சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே கவனம் செலுத்துங்க. வெளி இடங்கள்ல சாப்பிடும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு சாப்பிடுங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா நீங்க சின்ன சின்ன விபத்துக்கள்ல சிக்கிக்கிறதுக்கு கூட இந்த ஜூன் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதால இரவு நேர வாகன பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் முழுமையா தவிர்த்திடுங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல பெரிய அளவுல நெருக்கடிகளோ அல்லது பெரிய அளவுல பிரச்சனைகளோ இருக்காது. அதே சமயம் ஒரு சில கன்னிராசிக்காரங்க இடமாற்றங்களை சந்திக்கிறதுக்கும் வேலை மாற்றங்களை சந்திக்கிறதுக்கும் இந்த ஜூன் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால கன்னிராசிக்காரங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாசத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க இந்த 7 வருஷங்களா என்ன மாதிரியான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சண்டை சச்சரவுகளையும் சந்திச்சுட்டு வரீங்களோ அதே மாதிரியான போராட்டமும் சண்டை சச்சரவுகளும் இந்த ஜூன் மாசத்திலையும் கண்டிப்பா தொடரும். குறிப்பா உங்களோட களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசியில ராகு பகவானும், மீனராசிக்கு முந்தைய ராசியான கும்பராசியில சனி பகவானும், மீனராசிக்கு அடுத்த ராசியான மேஷ ராசியில செவ்வாய் பகவானும் இருக்கிறதால உங்க குடும்ப வாழ்க்கையில தவிர்க்க முடியாத எண்ணற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாசத்திலையும் கண்டிப்பா ஏற்படும். அதாவது களத்திர ஸ்தானத்துக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் அமர்ந்து களத்திர ஸ்தானத்திலையும் ஒரு பாவ கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த அமைப்பு பாவ கர்த்தாரி யோகம் அப்படிங்கிற ஒரு அசுப யோகத்தை ஏற்படுத்தும். இந்த அசுப யோகம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்ச நஞ்சம் இருக்க நிம்மதியையும் முழுமையா பறிச்சிடும். உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் முட்டல் மோதல் அப்படிங்கிறது அதிகமாகும். சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறதும் இந்த ஜூன் மாசத்துல 2 மடங்கு அதிகரிக்கும். இதனால கன்னிராசிக்காரங்க இதுநாள் வரைக்கும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட எப்படி விட்டு கொடுத்து போனீங்களோ அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்திலையும் விட்டு கொடுத்து போயிருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை முழுமையா தவிர்த்துடுங்க. உங்க வாழ்க்கை துணைக்கு தெரியாம அவங்க கிட்ட மறைக்கிற மாதிரியான எந்த ஒரு காரியத்தையுமே இந்த ஜூன் மாசத்துல செஞ்சிடாதீங்க. அடுத்ததா படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கும். சரியான படிப்பை தேர்வு செய்ய முடியாம ரொம்பவே குழப்பமான ஒரு மனநிலைமையை சந்திப்பீங்க. மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கறதுல கூட உங்களால ஒரு தெளிவான முடிவுக்கு இந்த ஜூன் மாசத்துல வரவே முடியாது. இதனால ரொம்பவே குழப்பங்கள் நிறைஞ்ச ஒரு மாதமாவே இந்த ஜூன் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா கன்னிராசியில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க திருமணமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் கண்டிப்பா பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். உங்க வாழ்க்கை துணை உங்களை பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு குத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா உங்களை உங்க வாழ்க்கை துணை நிராகரிக்கிறதுக்கு கூட இந்த ஜூன் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு பண நெருக்கடியில இருந்து முழுமையான விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும். அதே நேரம் மன நிம்மதி அப்படிங்கிறது இந்த ஜூன் மாசத்திலையும் கிடைக்காது. நன்றி, வணக்கம்.